வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் பர்மனண்ட் வே எக்ஸாமுக்கான அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ரயில் வெல்டிங். ரயில் வெல்டிங் செய்தல் என்றால் என்ன? இரண்டு ரயில்களின் முனைப்பகுதியை சூடுபடுத்தி ஒன்றுடன் ஒன்று இணைப்பதை ரயில் வெல்டிங் செய்தல் என்கிறோம். ஃபிஷ்பிளேட் ஜாயிண்டினால் இருப்பு பாதையினால் என்ன பிரச்சனைகள் உள்ளன? ஜாயிண்ட் சலிதல், ஜாயிண்ட் வளைதல், அதிக சப்தம் வருதல், இருப்பு பாதையின் நிரந்தர வடிவம் பாதிக்கப்படுதல், வண்டியின் பாகங்கள் பாதிக்கப்படுதல். ரயில்வேயில் என்ன மாதிரியான வெல்டிங் செய்யப்படுகிறது? ஃப்ளாஷ் பட் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங், கேஷ் ப்ரெஷர் வெல்டிங். லைனில் அடிக்கும் ஃப்ளாஷ் பட் வெல்டிங்குக்கு என்ன பெயர்? மொபைல் ஃப்ளாஷ் பட் வெல்டிங் என்று பெயர். பொதுவாக ஃப்ளாஷ் பட் வெல்டிங் எங்கே அடிக்கப்படுகிறது? ஃப்ளாஷ் பட் வெல்டிங் தொழிற்சாலையில் வைத்து அடிக்கப்படுகிறது. ஃப்ளாஷ் பட் வெல்டிங் எப்படி அடிக்கப்படுகிறது? ஃப்ளாஷ் பட் வெல்டிங் செய்வதில் ரயில்களின் இரண்டு முனைகளையும் உஷ்ணப்படுத்தி அதிக விசையுடன் இரண்டையும் மோதி வெல்டு செய்யப்படுகிறது. எந்த வெல்டிங் அதிக பலம் உள்ளது? ஃப்ளாஷ் பட் வெல்டிங் அதிக பலம் உள்ளது. ஃப்ளாஷ் பட் வெல்டிங் அடிக்க ரயில் முன்பகுதி எவ்வளவு உஷ்ணப்படுத்த வேண்டும்? 1000 முதல் 1500 டிகிரி செல்சியஸ் வரை உஷ்ணப்படுத்தப்படுகிறது. இரண்டு ரயில்களையும் வெல்டு செய்ய அழுத்தப்படும் விசை எவ்வளவு? 37 டன் அளவுக்கு விசை அழுத்தம் செய்யப்படுகிறது. டெப்போவில் ஃப்ளாஷ் பட் வெல்டிங் பொதுவாக எத்தனை ரயில்கள் வெல்டு செய்யப்படுகிறது? 10 ரயில் பேனல்கள் வெல்டு செய்யப்படுகிறது. ஃப்ளாஷ் பட் வெல்டிங் அடிக்கும் முன் புதிய ரயில்கள் முன்பகுதி எவ்வளவு நீளத்திற்கு வரை இருக்கிறதா என்று சோதனையிட வேண்டும். 1.5 மீட்டர் அளவுக்கு சோதனையிட்டு பார்க்க வேண்டும். 1.5 மீட்டர் அளக்கும் போது ரயில் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? குத்துவசத்திலும் பக்கவசத்திலும் +0.7 mm இருக்க வேண்டும். ப்ளஸ் ஆர் மைனஸ். ஃப்ளாஷ் பட் வெல்டிங் செய்த பின் 1 மீட்டர் ஸ்கேலில் அளவு எப்படி இருக்க வேண்டும்? குத்துவசத்தில் +0.6 mm, பக்கவாட்டில் +0.3 mm இருக்க வேண்டும். மொபைல் ஃப்ளாஷ் பட் வெல்டிங் எங்கே அதிகம் அடிக்கப்படுகிறது? புதிய லைன் போடும் இடங்களில் மொபைல் ஃப்ளாஷ் பட் வெல்டிங் அடிக்கப்படுகிறது. ஃப்ளாஷ் பட் வெல்டு நன்றாக இருக்கிறதா என்று எப்படி உறுதி செய்யப்படுகிறது? அல்ட்ராசோனிக் டெஸ்ட் செய்து வெல்டு நன்றாக உள்ளதா என்று உறுதி செய்யப்படுகிறது. தெர்மிட் வெல்டிங் என்றால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்கேவி வெல்டிங் என்று அழைக்கப்படுகிறது. தெர்மிட் வெல்டிங் போர்ஷனில் முக்கிய கலவை என்ன? தெர்மிட் வெல்டிங் போர்ஷனில் முக்கிய கலவை இரும்பு மற்றும் அலுமினியம் ஆகும். தெர்மிட் வெல்டிங் செய்வதற்கு ஜாயிண்ட் எவ்வளவு நேரம் உஷ்ணப்படுத்தப்படுகிறது? 600 டிகிரி சென்டிகிரேடுக்கு உஷ்ணப்படுத்தப்படுகிறது. தெர்மிட் வெல்டிங் செய்வதற்கு ஜாயிண்ட் எவ்வளவு நேரம் உஷ்ணப்படுத்தப்படுகிறது? 10 to 12 நிமிடங்கள் உஷ்ணப்படுத்தப்படுகிறது. தெர்மிட் வெல்டிங் அடிக்க எவ்வளவு சந்து கொடுக்கப்படுகிறது? 25 ± 1 mm சந்து கொடுக்கப்படுகிறது. 3 ரயில் வெல்டு செய்தால் அதற்கு என்ன என்று பெயர்? 3 ரயில் வெல்டு செய்தால் குறுகிய வெல்டு செய்தால் ஷார்ட் வெல்டட் ரயில் என்று பெயர். தெர்மிட் வெல்டிங் வெளியில் வைத்து அடிப்பதற்கு என்ன பெயர்? தெர்மிட் வெல்டிங் வெளியில் வைத்து அடிப்பதற்கு செஸ் வெல்டிங் என்று பெயர். வெல்டிங் போர்ஷன் எடை எவ்வளவு? 52 கிலோ ரயிலில் வெல்டு போர்கள் 11.2 கிலோ, 60 கிலோ வெல்டு போர்கள் 13 கிலோ. அதிக கேப் வெல்டிங் சந்து எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? 75 mm சந்து கொடுக்கப்படுகிறது. வெல்டு அடிக்கும் ரயில் குறைந்தபட்சம் எவ்வளவு ஆண்டுகள் உழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்? 10 ஆண்டுகளுக்கு மேல் உழைக்கக்கூடிய ரயில்களை மட்டுமே வெல்டு செய்ய வேண்டும். ரயில் சலிதல் எப்படி அளக்கப்படுகிறது? ரயில் முனையில் உயரத்திற்கும் ரயில் 30 சென்டிமீட்டர் உள்ள வித்தியாசம் பேட்டரியில் அளவாகும். ரயில் வளைதல் எப்படி அளக்கப்படுகிறது? 1 மீட்டர் ஸ்கேல் வைத்து ரயில் வளைவு அளக்கப்படுகிறது. ரயில் தேய்மானம் வித்தியாசம் உள்ள ரயில்களை வெல்டு அடிக்கலாமா? தேய்மானம் வித்தியாசம் உள்ள ரயில்களை அடிக்கக்கூடாது. ரயில் ஓரத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் ரயில் துளை இருந்தால் வெல்டு செய்யலாம்? ரயில் துளை 30 mmக்கு அப்பால் இருந்தால் மட்டுமே வெல்டு செய்யலாம். வெல்டு அடித்த பின் எவ்வளவு நேரம் கழித்து வண்டி விட வேண்டும்?
மெட்டல் ஊற்றியதிலிருந்து 30 நிமிடங்கள் கழித்து வண்டி விட வேண்டும். தெர்மிட் வெல்டிங் செய்வதற்கு ஜாயிண்ட் எவ்வாறு இருக்க வேண்டும்? அலைன்மெண்ட் சரியாக இருக்க வேண்டும். ரயில் முன்பகுதி செங்குத்தாக இருக்க வேண்டும். சரியான அளவு சந்து கொடுக்க வேண்டும். துரு, தூசி மற்றும் கிரீஸை துடைத்து விட வேண்டும். வெல்டை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மிஷின் பெயர் என்ன? வெல்டை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மிஷின் பெயர் வெல்டு ட்ரிம்மர். வெட்டிய வெல்டை பாசில் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மிஷின் பெயர் என்ன? வெட்டிய வெல்டை பாசில் செய்வதற்கு பயன்படுத்தும் மிஷின் பெயர் ரயில் ப்ரொஃபைல் கிரைண்டர். வெல்டு போர்ஷன் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும்? போர்ஷன் அடுக்கி வைக்கும் பொழுது ஈரப்பதம் வராமல் பராமரிக்க தரையிலிருந்து 1/2 மீட்டர் உயரத்தில் சோற்று பக்கம் 1 அடி தள்ளி அடுக்க வேண்டும். போர்ஷன் ஈரப்பதம் பட்டால் பின்பு அதை உபயோகப்படுத்த முடியாது. எனவே போர்ஷன் பை உடையக்கூடாது. போர்ஷன் பயன்படுத்துவதற்கு ரிசர்ச், டிசைன் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அனுமதி எப்படி குறிக்கப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு போர்ஷனிலும் அதன் மேலும் அதன் உள்பகுதியிலும் RDSO ஒப்புக்கொள்ளப்பட்ட ஸ்லீப் வைக்கப்பட்டிருக்கும். வெல்டுக்கு பயன்படுத்தும் போர்ஷன் எது மாதிரியாக இருக்க வேண்டும்? வெல்டுக்கு பயன்படுத்தும் போர்ஷன் அந்த ரயில் செக்ஷன் ரயில் கிரேடுக்கு சரியானதாக இருக்க வேண்டும். போர்ஷனுடன் வெல்டடிக்கும் போது போர்ஷனுடன் வேறு இரும்பை சேர்க்கலாமா? வெல்டடிக்கும் பொழுது போர்ஷனுடன் வேறு இரும்பை சேர்க்கக்கூடாது. போர்ஷன் ஸ்லிப்பில் என்ன விவரங்கள் இருக்கும்? போர்ஷன் ஸ்லிப்பில் பேட்ச் நம்பர், போர்ஷன் நம்பர், தயாரித்த தேதி ஆகியவை இருக்கும். போர்ஷன் எவ்வளவு நாளைக்கு வைத்துக்கொள்ளலாம்? போர்ஷன் 2 ஆண்டுகள் வைத்துக்கொள்ளலாம். போர்ஷன் 2 ஆண்டுகளுக்கு மேல் வைத்துக்கொள்வதனால் என்ன செய்ய வேண்டும்? போர்ஷன் 2 ஆண்டுகளுக்கு மேல் வைத்துக்கொள்வதானால் ஒரு பேட்சில் 300 போர்ஷன் இருக்க வேண்டும். அதில் ஒரு போர்ஷனை எடுத்து ரியாக்ஷன் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். டெஸ்ட் நன்றாக இருந்தால் போர்ஷனை பயன்படுத்தலாம். ரியாக்ஷன் டெஸ்ட் சரியாக இல்லை என்றால் ஒரு ஜாயிண்ட் வெல்ட் செய்து அலுமினியம் டெஸ்ட், லோடு டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். வெல்ட் டெஸ்ட் எங்கே செய்யப்படுகிறது? மண்டல CMT ஆய்வுக்கூடத்தில் டெஸ்ட் செய்யப்படுகிறது. கெட்டுப்போன போர்ஷனை எவ்வாறு அழிப்பது? கெட்டுப்போன போர்ஷனை ஸ்டோர் ரூம் வெளியில் எடுத்து ஒரு குழி தோண்டி அதற்குள் வைத்து 5 போர்ஷன் வீதம் எரித்து விட வேண்டும். மணல் மோல்டு எவ்வாறு இருக்க வேண்டும்? மோல்டுகள் 3 பகுதியாக இருக்க வேண்டும். கிராக் ஆகி இருக்கக்கூடாது. காற்று வழி மூடி இருக்கக்கூடாது. ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. மோல்டை எவ்வாறு கையாள வேண்டும்? மோல்டை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உடைந்து விடாமல் பார்க்க வேண்டும். பழைய ரயிலை வெல்டு செய்யும் போது என்ன கவனிக்க வேண்டும்? 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரயில்களை வெல்டு செய்யக்கூடாது. அதிகம் துருபிடித்திருக்கக்கூடாது. அதிக தேய்மானம் இருக்கக்கூடாது. ரயில் துளை இருக்கக்கூடாது. அல்ட்ராசோனிக் டெஸ்ட் செய்திருக்க வேண்டும். வேறு குறைபாடுகள் இருக்கக்கூடாது. வெல்டு ஜாயிண்ட் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? வயர் பிரஷ் மற்றும் மண்ணெண்ணெய் வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். 2 வெல்டுகளுக்கும் இடையே எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 4 மீட்டருக்குள்ளாக 2 வெல்டுகள் இருக்கக்கூடாது. வெல்டு சந்து எவ்வாறு அளந்து பார்க்க வேண்டும்? ரயில் முன்பு 4 முனைகளிலும் அளந்து பார்க்க வேண்டும். வெல்டு செய்யும்போது அருகில் எத்தனை ஸ்லீப்பர்களில் கிளிப் கலற்றி வைக்க வேண்டும்? 5 ஸ்லீப்பர்களில் கலற்றி இருக்க வேண்டும். வெல்டு செய்யும் பொழுது 2 ஸ்லீப்பர்களுக்கு இடையே எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும்? 2 ஸ்லீப்பர்களுக்கு இடையே 250 mm இடைவெளி இருக்க வேண்டும். செஸ் வெல்டிங் செய்யும் பொழுது ரயில்கள் எப்படி இருக்க வேண்டும்? 2 ரயில்களும் சமமாக இருக்க வேண்டும். இரு பக்கங்களிலும் 10 மரக்கட்டைகள் வைத்து அடை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜாயிண்டில் மோல்டு எவ்வாறு மாட்ட வேண்டும்? மோல்டு மையமும் ஜாயிண்ட் மையமும் ஒரே லைனில் இருக்கும்படியாக மாட்ட வேண்டும். மோல்டு ஷூ சரியானபடி மாட்டி இருக்க வேண்டும். மோல்டு வெல்டிங்கில் அதிக அழுத்தம் இருக்கக்கூடாது. மோல்டை எவ்வாறு லூட்டிங் செய்ய வேண்டும்? லூட்டிங் மணல் 6% ஈரப்பதம் இருக்கும்படியாக இருக்க வேண்டும். மோல்டு கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி நோக்கி லூட்டிங் செய்ய வேண்டும். உள்ளே மணல் ஏதும் பட்டுவிட்டால் லூட்டிங் கவர் வைக்க வேண்டும். சரியாக லூட்டிங் செய்யாவிட்டால் மெட்டல் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஃப்ளாஞ்ச் பிரை வடிவ கிராக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
மோல்டு ப்ரீ ஹீட்டிங் எதற்காக செய்யப்படுகிறது? ரயில் மற்றும் மோல்டில் உள்ள ஈரப்பதத்தை வெளியேற்றுவதற்கு ப்ரீ ஹீட்டிங் செய்யப்படுகிறது. ப்ரீ ஹீட்டிங் எவ்வாறு செய்ய வேண்டும்? ப்ரீ ஹீட்டிங் காற்று பெட்ரோல் வைத்து செய்யப்படுகிறது. ப்ரீ ஹீட்டிங் ஒரே சீராக இருக்க வேண்டும். ஒரே சீரான அழுத்தம் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச நேரத்திற்கு ப்ரீ ஹீட்டிங் செய்யப்பட வேண்டும். ப்ரீ ஹீட்டிங் எவ்வாறு கண்காணிக்கப்பட வேண்டும்? ப்ரீ ஹீட்டிங் ஸ்டாப் வாட்ச் மற்றும் ஆப்டிக்கல் பைரோமீட்டர் வைத்து சோதனையிடப்பட வேண்டும். அடுப்பு சரியாக உலர வைக்காவிட்டால் என்ன ஏற்படும்? போர்ஷன் அடுப்பில் கொதிக்கும் வெல்டிங் போராசிட்டி ஏற்படும். ஸ்லாக் என்றால் என்ன? வெல்டுக்கு மேல் ஒதுங்கி வரும் தேவையில்லாத பொருட்கள் ஸ்லாக் என்று சொல்லப்படும். திம்பிள் எப்போது மாற்றப்பட வேண்டும்? திம்பிள் துளை பெரிதானால் திம்பிள் மாற்றப்பட வேண்டும். அடுப்பு எவ்வளவு உயரத்தில் வைக்க வேண்டும்? அடுப்பு மோல்டிலிருந்து 50 mm உயரத்தில் வைக்க வேண்டும். டேப்பிங் நேரம் எவ்வளவு வைக்க வேண்டும்? டேப்பிங் நேரம் 20 முதல் 23 செகண்ட் வைக்க வேண்டும். மோல்டு வெயிட்டிங் நேரம் எவ்வளவு? மோல்டு வெயிட்டிங் நேரம் 4 to 6 நிமிடங்கள். வெல்டில் வெட்ஜ்கள் எப்போது கலற்றப்பட வேண்டும்? வெல்டிங் வெட்ஜ்கள் 20 நிமிடங்கள் கழித்து கலற்ற வேண்டும். வெல்டு ட்ரிம்மர் வெட்டும்போது மெட்டல் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும்? மெட்டல் 1 mm அளவுக்கு உயரம் இருக்கும். ரன்னர் ரைசர் எப்போது எடுக்க வேண்டும்? ரன்னர் ரைசர் வெல்டு முடித்த பின்பு எடுக்க வேண்டும். வெல்டு எவ்வாறு பாலிஷ் செய்யப்பட வேண்டும்? ப்ரொஃபைல் கிரைண்டர் வைத்து பாலிஷ் செய்யப்பட வேண்டும். கிரைண்டிங் எவ்வாறு சோதனையிட வேண்டும்? கிரைண்டிங் 10 cm ஸ்கேல் வைத்து சோதனையிட வேண்டும். ஒரு வெல்டு அடிக்க குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும்? 70 நிமிடங்கள் ஆகும். ஜாயிண்ட் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? வெல்டு ஜாயிண்டில் வெல்டு நம்பர், ஏஜென்சி, வெல்டர் போர்டு, மாதம், வருடம் ஆகியவற்றை 30 mmக்கும் 100 mm சைஸுக்கு அலுமினியம் ஃபிஷ் பிளேட்டில் வைத்து வெல்டிலிருந்து 300 mm தள்ளி ஒட்ட வேண்டும். வெல்டுகளில் எவ்வாறு நம்பரிடப்பட வேண்டும்? 1 கிலோமீட்டரில் உள்ள வெல்டுகள் வரிசையாக நம்பர் போட வேண்டும். 1 கிலோமீட்டரில் உள்ள வெல்டுகள் வரிசையாக நம்பர் போட வேண்டும். இடையில் ரிப்பேர் வெல்டு செய்தால் அதையும் வரிசையாகத்தான் நம்பர் போட வேண்டும். ரயிலில் பஞ்ச் மார்க் செய்யலாமா? செய்யக்கூடாது. வெல்டு உடைதல் எப்படி குறிப்பிடப்படுகிறது? வெல்டு உடைதல் வெல்டின் மையத்திலிருந்து 100 mm உட்பட்டு உடையக்கூடிய எதுவாக இருந்தாலும் வெல்டு என்று கருதப்படும். வெல்டில் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி எவ்வளவு? வெல்டில் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி 55 mm. வெல்டு பெயிண்டிங் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? துருபிடிக்கும் இடங்களில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்க வேண்டும். துருபிடிக்காத இடங்களில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்க வேண்டும். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கை பற்றி பார்க்கலாம்.